செட்டிநாடு என்றாலே சுவையிலும் கலையிலும் தனித்துவம். மசாலா வாசனை நிறைந்த சமையல் அறையிலிருந்து நெசவாளரின் தறி சூழலும் சத்தம் வரை அனைத்திலும் பெருமையாக விளங்குவது செட்டிநாடு கைத்தறி காட்டன் சேலைகள். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தீபாவளி நெருங்குகிறது. காரைக்குடியின் குறுகிய தெருக்களில் தறிகள் தட்டும் ஓசை, நெய்து வைக்கும் பெண்களின் முகத்தில் தெரியும் உற்சாகம் எல்லாமே விழா வேளையாக மாறியுள்ளது. நெல்லைக்கு அல்வா, மதுரைக்கு மல்லி என்றால் காரைக்குடிக்கோ கைத்தறி சேலைதான் அடையாளம். பள்ளத்தூர், கானாடு காத்தான் போன்ற சிற்றூர்களில் தலைமுறை தலைமுறையாய் தறித்தொழிலில் ஈடுபட்டிருக்கும் குடும்பங்கள் இன்றும் அந்த மரபை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். 3000 தறிகள் இருந்த பகுதி இன்று 50க்கும் குறைவாகத்தான் இயங்குகிறது. அதிலும் முதிய நெசவாளர்களின் கைதான் இன்றும் அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறது. அவர்களின் ஒவ்வொரு நூலும் ஒரு வாழ்வின் கதை. ஒரு பெண்ணின் கனவாய் நெய்யப்பட்ட சேலைகள் வெயிலிலும் மழையிலும் அணிய ஏற்ற 300 கிராம் எடை கொண்ட மென்மையான காட்டன் சேலைகள். அதிலும் அன்னபக்ஷி, உத்ராட்சை, தாளம்பூ பூக்கரை ரகங்கள் பெண்களின் மனதை கவர்கின்றன. காலேஜ் பிள்ளைங்களே சின்ன கட்டம் அந்த மாதிரிலாம் பார்த்து நல்லா கட்டுறாங்க. டிசைன்ஸும் நல்லா அதுலேயே ப்ளவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணிலாம் நல்லா போட்டுக்கிறாங்க. போடும்போது நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு. நான் அதை பார்த்துட்டு தான் நானும் இப்போ ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வாங்குறதுக்காண்டி வந்திருக்கேன். சாரீஸு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டேன். தீபாவளிக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. நல்லா ஒரு ஒரு பார்டர்ஸும் நம்ம செட்டிநாடு ட்ரெடிஷ்னலை காட்டுற மாதிரியே ஒவ்வொரு பார்டர்ஸு எல்லா பேட்டர்ன்ஸும் ஒவ்வொன்றும் அந்த குறிக்கிற மாதிரியே இருக்கு. பார்த்தா லாங் பார்டர்லேருந்து ஸ்மால் பார்டர், சின்ன பார்டர் வேணாலும் இருக்கு, நூல் பார்டர் வேணாலும் இருக்கு. என்ன வேணுமோ விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்கு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆர்டர்கள் மழையாக குவிகின்றன. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பர்மா என எல்லா இடங்களிலிருந்தும் வரும் வெளிநாட்டு தமிழர்கள் இச்சேலைகளை பெருமையுடன் வாங்கிச் செல்கின்றனர். மணப்பெண் சேலையில் புகைப்படம் நெய்து தரும் அளவிற்கு இன்றைய தறித்தொழில் நவீனமயமாகி இருக்கிறது. ஆனால் அந்த மாயமான நிறங்களுக்கு பின்னால் ஒரு சோகமும் இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் தறிமுன் உழைத்துக் கொண்டிருக்கும் கைகளுக்கு இன்றும் நியாயமான விலை கிடைப்பதில்லை. 5% GST தள்ளுபடி செய்தால் எங்கள் தொழில் உயிர் பெறும் என நெசவாளர்கள் கண்ணீருடன் சொல்கின்றனர். அந்த காலத்தில் 3000 தறி இருந்த இடத்துல இப்போ படிப்படியாக குறைஞ்சி விரல் விட்டு என்ற மாதிரி 50 தறி 60 தறி இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த இதை மெயின் காரணம் ஜிஎஸ்டி 5% வரி விலக்கு மாண்பு நிதியமைச்சர் அவங்க பண்ணாங்கன்னா இந்த தொழில் இன்னும் மேலும் சிறப்பாக பண்ணலாம். எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த தொழிலை விட்டால் எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. இந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறோம். ஆசையை மாண்பு நிதியமைச்சர் அவங்க பூர்த்தி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இன்னங்கள் டிசைன்கள் அதிகமாக பண்ணுறதுக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது. எங்களுக்கு இது ஒன்று மட்டும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா வாழ்நாள் முழுக்க எங்கள் நெசவாளர்கள் அம்மா மறக்க மாட்டோம். அவர்களின் கனவு ஒன்றுதான், இந்த நெசவு தொழில் தொடர வேண்டும், தறியின் சத்தம் நின்றுவிடக்கூடாது. அதற்காக அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் வாரத்தில் குறைந்தது 2 நாட்கள் கைத்தறி சேலை அணிய வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக காத்திருக்கிறது. காரைக்குடியின் ஒவ்வொரு தறியும் ஒரு கலை, ஒரு உழைப்பின் சின்னம். அந்த நூல்களில் சுழலும் ஒலி செட்டிநாட்டு மகளிரின் உயிர் சுவாசம். தீபாவளி ஒளியால் மட்டுமல்ல, அந்த தறி சுழலும் சத்தத்தால்தான் செட்டிநாடு பிரகாசிக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாலமுருகன்.